இது சின்ன பசங்களுக்கான படமா, இல்லை பெரிய பசங்களுக்கான படமா, இல்லை பெரிய ஆட்களுக்கான படமா, மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கான படமா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பட நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி, மிதுல் ரயான் நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் வந்து பறந்து போ. இந்த படத்தோட விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு விஷயம் வந்து இப்போது நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது நம்மளை இந்த மொபைல் ஃபோன் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி நம்மலாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு வந்து ஒரு காலகட்டம் இருக்குது. நமக்கு வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோடனே வெளியில் போய் விளையாடுறது, ஒரு நீச்சல், கபடி விளையாட்டு, மலை ஏறுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். நம்ம நினச்ச விளையாட்டை விளையாடுவோம். வீட்டுக்குள்ளே வந்து முடங்கி கிடக்க மாட்டோம், மரத்தில் ஏறி விளையாடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. காலப்போக்கில் வந்து இந்த மொபைல் அப்படின்ற விஷயம், இந்த செல்ஃபோன்ன்ற விஷயம் வந்து ஸ்கூல் பசங்களையும் ஆக்கிரமிக்கும் போது, சின்ன சின்ன பசங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்த பிறகு அவங்கள எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்கு, அவங்களை எப்படி அடிக்ட் பண்ணியிருக்கு, அவங்க வந்து எப்படி வெளியில் வர துடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வரணுன்ற விஷயத்தையும் வந்து பேசியிருக்கிறாரு நம்ம இயக்குனர் ராம் வந்து இந்த பறந்து போ படத்தில். இந்த படத்தில் வந்து சிவா வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நமக்கு தெரியும் சிவாவோடைய நடிப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சிவாவுக்கு இதுதானா நடிப்பு வரும், இதுக்கு மேலே நடிக்க வராது, சிவாவுக்கு நடிக்க வராது அப்படின்னு தான் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அவருடைய நடிப்பு வந்து ஒரே பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கோம். அவருடைய எக்ஸ்பிரஷன் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் ராம் வந்து மிக சரியாக சிவாவை வந்து இப்படியும் என்னால் நடிக்க வைக்க முடியும், இந்த கேரக்டர் நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், இவருடைய எக்ஸ்பிரஷன் நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவருக்காகவே எழுதப்பட்ட ஒரு கதை போல் இந்த திரைக்கதையை இயக்கி இருக்கிறாரு. அவருடைய மனைவியை வந்து கிரேஸ் ஆண்டனியும், பையனை வந்து மிதுல் ராயனும் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது சிவா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. தினம் தினம் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கார். அவங்களுடைய மனைவி வந்து இந்த சின்னதாக பொட்டிக் வச்சுக்கிட்டு தொழில் நிமித்தமாக ஒரு இதுக்கு வந்து கோயம்புத்தூர் போயிருக்காங்க. இந்த கட்டத்தில் சிவா வெளியில் போகும்போதில் என்ன பண்ணார், பையனை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுவார். அவனுக்கு வந்து ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளே வெளியில் பூட்டிட்டு, இது வந்து வழக்கமாக நடக்கிற சென்னையில் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் நடக்கிற ஒரு வாழ்க்கை முறை தான். பசங்களை வீட்டுக்கு விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் வந்து வெளியில் வேலைக்கு போகிறதால இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அந்த மாதிரி சூழல் அந்த பையன் வந்து வெளியில் போகணும், வெளி உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்படியான ஒரு சூழலில் சிவா வந்து பையனை கூப்பிட்டுட்டு ரோடு வழியாக பைக்கில் பயணப்படுறாரு. அப்படி பயணப்படும் போது அந்த பையன் வந்து என்னென்னலாம் என்ஜாய் பண்ணுறான், வந்து இந்த உலகத்தை எப்படியெல்லாம் பார்க்குறான், ஒரு சிறகடிச்சு பறந்த ஒரு பறவையாக வந்து அவன் வந்து வாழ்ந்துருக்கான். இப்படியான சூழலில் அந்த பையனுடைய வாழ்க்கையை அந்த அப்பாவும் அம்மாவும், சிவாவும் கிரேஸ் ஆண்டனி எப்படி பார்க்குறாங்க, அவனை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒரு கதை. இந்த படத்தோடைய கதை இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இதை அவர் வந்து திரைக்கதையாக்கி ஒரு விஷுவலாக கொடுத்துறதுல ராம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம். நமக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை, இன்றைக்கி நம்மளும் வந்து அந்த மாதிரி சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கும் ஒரு மாதம் ஒரு முறையானாலோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையாக நம்முடைய பசங்களை வெளியில் கூட்டின்னு போனோம், அவங்கள வந்து சிறகடித்து பறக்க வைக்கணுன்ற ஆசையை கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களுக்கும் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க போகிற இடம், அந்த பையனுடைய இது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த பையன் பயணப்படுற இடத்துல இவங்க சந்திக்கக்கூடிய கேரக்டர்கள் இருக்குது. பல கேரக்டர்கள் சந்திச்சுட்டு போகிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு நேர்மையான கேரக்டராகவும் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டராகவும் தான் படைச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ன்றது எதுவுமே கிடையாது. ஒரு வேணும்னே கூட வச்சிருக்கலாம், இந்த இடத்துல ஒரு ஆளை வந்து வில்லனாக காட்டியிருக்கலாம், ஒருத்தனை கெட்டவனாக காட்டியிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே எதையுமே ராம் வந்து கையில் எடுக்கல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாசிட்டிவானவங்க தான், எல்லாருமே ஒரு நேர்மையானவங்க தான், எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒரு அக்கறை இருக்குது தான், அந்த மாதிரி ஒரு காட்டி இருக்குது. அந்த விஷயத்துலேயும் இந்த படம் வந்து ஒரு நல்லாவே நிற்குது. பறந்து போ இந்த படம் வந்து இன்னும் இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப விலாவரியாக பேசணும். ஏன்னால் இந்த படம் வந்து தியேட்டரில் பார்த்து ஒரு கொண்டாட வேண்டிய படம். முக்கியமாக இது வந்து இன்னொரு விஷயம், இது சின்ன பசங்களுக்கான படமா, இல்லை பெரிய பசங்களுக்கான படமா, இல்லை பெரிய ஆட்களுக்கான படமா, மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கான படமா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் இயந்திரத்தனமாக ஓடிட்டு இருக்க எல்லாருக்குமே, இயந்திரத்தனமாக ஒழிச்சிட்டு இருக்க எல்லா குடும்பத்தாருக்கும் சார்ந்த ஒரு படம் தான். அவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படம். வந்து பறந்து போ வந்து படம் பார்த்துட்டு நிச்சயமாக நம்முடைய பசங்க மதியில் அந்த சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த மொபைலெல்லாம் தூக்கி தூரம் போட்டு வெளி உலகத்தை வந்து பார்த்தாங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நல்ல ஒரு சமுதாயத்தை அமைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இந்த படத்தில் இருக்குது.